வணக்கம். முதல் செய்திக்காக நித்யா. அரசிற்கு வருவாய் இழப்பு, மென்பொறியாளர்கள் கைது. விரிவான செய்திகள். ஓசூரில் கடந்த சில மாதங்களாக வாடகை அறையில் காளிகாம்பாள் என்டர்பிரைசஸ் என்கிற மையத்தை கேரள மாநிலத்தை சேர்ந்த ஷியாம் சுந்தர் என்பவர் நடத்தி வந்துள்ளார். இவர்கள் சவுதி உள்ளிட்ட அயல் நாடுகளில் இருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளை இன்டர்நெட் வாயிலாக அதிக நேரம் பேசக்கூடிய அளவிற்கு உள்நாட்டு அழைப்புகளாக சட்டத்திற்கு புறம்பாக மாற்றி பல லட்சம் ரூபாய் வரை சம்பாதித்துள்ளனர். இதனை கண்காணித்து வந்த தொலை தகவல் தொடர்பு பாதுகாப்பு இயக்குநரகத்தின் உதவி இயக்குனர் நுண்ணறிவு பிரிவு துறையினருக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் ஓசூரில் சட்டவிரோத தொழில்நுட்ப முறைகேட்டில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து KGF பகுதியை சேர்ந்த மென்பொறியாளர்களான சாவுல் அமீது, அருணாச்சலம் ஆகிய 2 இளைஞர்களை கைது செய்தனர். இந்த தொழில்நுட்ப முறைகேட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட கம்ப்யூட்டர்கள், லேப்டாப், செல்போன்கள், ரவுட்டர் உள்ளிட்ட உபகரணங்களை அவர்களிடமிருந்து போலீசார் பறிமுதல் செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த முறைகேட்டில் தலைமறைவாக உள்ள மூளையாக செயல்பட்ட கேரள மாநிலத்தை சேர்ந்த ஷியாம் சுந்தரை ஓசூர் நகர போலீசார் தேடி வருகின்றனர்.